السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜ்ஜத்தினுடைய நேரம். நாம் இந்த துஆவை 300 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதத்தில் 2 நேரங்கள் இருக்கின்றது, மிக முக்கியமான நேரங்கள். இந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனைகள் கபூலாகும். அது எந்த 2 நேரங்கள் என்றால் சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்தினுடைய நேரம், அதே போன்று நோன்பு திறக்கக்கூடிய அந்த இஃப்தாருடைய நேரம். இந்த 2 நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அவன் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் 300 தடவைகள் ஓதுவோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே எரியப்பட்ட பொழுது ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ. அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 300 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய கஷ்டங்களை முன்வைப்போம், நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி விடுவான். அதே போன்று நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.